வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கவி எண் 17. மூலதனமும் உழைப்பும். பொருள்துறைக்கு ஆதார சாதனங்கள் புவி மீது பணமுடையோருக்கு உரிமையாச்சு. பொருள் தோற்றம் செல்வந்தர் வணிகர் என்போர் பொறுப்பினிலே வந்தது. பின் உழைப்போர்களுக்கு பொருள் தோற்ற மூலதனம் கிட்டவில்லை. பொருளுடையோருக்கு அடிமை செய்து கூலி பெற்றார். பொருள் தோற்ற விற்க சுதந்திரம் இல்லாமல் பொதுவாக உழைப்பாளர் நலிந்து விட்டார். விளக்கம்: பொருள்துறை என்பது உற்பத்தி, பகிர்மானம், பங்கீடு ஆகிய மூன்றும் இணைந்தது ஆகும். இனக்குழு மக்களாக கூட்டுறவில் வாழ்ந்தபோது கடமைகளும் உரிமைகளும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இருப்பு என்பது மூலதனம் ஆகும். இருப்பை பெருக்கிக் கொள்ள மனிதனின் உழைப்பு தேவை. நில உலகில் வாழ்கின்ற செல்வந்தர்களிடம் பொருள்துறைக்கான ஆதாரங்கள் உரிமையாகிவிட்ட பிறகு பொருள்கள் செல்வந்தர்கள், வணிகர்கள் என்பவர்களின் பொறுப்பில் வந்தது. அதனால் உழைப்பவர்களுக்கு பொருட்களை பெருக்க மூலதனம் கிடைக்கவில்லை. ஆகவே பொருளை உடைமையாக வைத்திருப்பவரிடம் அடிமையாக உழைத்து கூலி பெற்றனர். உழைப்பின் மதிப்பு கூலி எனப்பட்டது. உழைப்பாளர்கள் பொருள்களை உற்பத்தி செய்து விற்பதற்கு சுதந்திரம் இல்லாததால் நலிவடைந்து விட்டனர். பொருளுடையோர் உழைப்பவர்களின் சிறப்பை உணராததாலும் அடிமை நிலையில் வாழ்வியல் ஆதாரங்கள் சரியாக கிட்டாமையாலும் உழைப்பாளர்கள் வர்க்கம் வறுமையில் வாடும் நிலை ஏற்பட்டு விட்டது. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.